2 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. போராட்டத்தை கட்டுப்படுத்த 50க்கும் மேற்பட்ட காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோலடி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அம்பத்தூர் திருவேற்காடு சாலையில் 2 மணி நேரமாக மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவீன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நவீன், என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து ஏதேனும் காவலர்கள் திட்டம் வச்சிருக்கிறாங்களா? என்ன விவரம்? நீதிமன்ற கண்டனங்களுக்கு பிறகு வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கோலடி பகுதிக்கு கடந்த 1 மாதமாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதன் காரணமாக கடந்த 1 மாதமாக இந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்து கணக்கீடு செய்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதற்கான நோட்டீஸ்களை வழங்கினர். இதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் சங்கர் என்ற நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அவரின் இறப்பிற்கு நீதி கேட்டு இந்த பகுதி மக்கள் தற்போது சாலையில் அமர்ந்து கடந்த 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்ட காரணமாக இந்த திருவேற்காடு அதேபோன்று இந்த அம்பத்தூர் சாலையில் போக்குவரத்து முடங்கி இருக்கின்றது. பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது சாலையில் அமர்ந்து இறந்த நபரின் பதாகைகள் அதேபோன்று வீடுகளை இடிக்க வேண்டாம் என்ற பதாகைகள் ஏந்தியவாறு தொடர்ந்து 2 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து முடங்கி போயிருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று வருவாய்த்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரும் பட்சத்தில் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும் பட்சத்தில் இந்த போராட்டம் கைவிடப்படும் என தெரிவிக்கும் அவர்கள் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களிடம் நாம் தொடர்ந்து கேட்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக பண்றீங்க? உங்க கோரிக்கை என்னன்னா? எங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா கடந்த 33 ஆண்டுகளாக நாங்கள் இந்த இடத்துல குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு 30 நாட்களுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி 3 வீடு இடிச்சாங்க. மறுநாள் திருப்பி அதேமாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து 26 வீடு இடிக்கிறாங்க. எந்த ஒரு நோட்டீஸுமே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தரவே இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் 21ஆம் தேதி எங்களுக்கு வாய்தா டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாமே உள்ளே வர்றதுனால மக்கள் எல்லாம் சஃபர் ஆகிறாங்க. சஃபர் ஆகி விரக்தியில் தான் இன்னைக்கு சங்கர் என்ற நம்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் சூசைட் பண்ணிட்டு. இந்த மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரையும் இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் 33 ஆண்டு காலமாக எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட பிள்ளைகள் எல்லாருமே இங்கே தான் படிக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு ஒரு நாளும் நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வாக்குறுதி கொடுக்கணும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் வாக்குறுதி கொடுக்கணும், சம்பந்தப்பட்ட நகரமன்ற தலைவர் வாக்குறுதி கொடுக்கணும். அதை தாண்டி எங்களுக்கு 21ஆம் தேதி எல்லாரும் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல செய்தியை நீதிமன்றத்தை வழங்கணும்ட்டு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ 2 மணி நேரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அதிகாரிகள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களோட கோரிக்கை அவங்க என்ன வச்சுங்க? கோரிக்கை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு ரெமெடி கேட்குறோம் முதல்ல. ரெண்டாவது எந்த ஒரு தகவல் முன்னறிவிப்பு தகவலுமின்றி அதிகாரிகள்லாம் உள்ளே வராங்க. அந்த முன்னறிவிப்பு தகவலோட உள்ளே வரணுன்றது தான். அதுக்கு முன்னாடி 21ஆம் தேதி கோர்ட்டில் எங்களுக்கு வாய்தா கொடுத்துருக்காங்க. 21ஆம் தேதிக்கு அப்புறமா அதிகாரிகள்லாம் உள்ளே வந்திருந்தா இந்த பிரச்சனையே இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது. அதுக்கு முழுக்க மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றுக்கணும். முழுக்க இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட நபருக்கு ரெமெடி கொடுக்கணும்ட்டு மக்கள் சார்பாகவும் அந்த குடும்பத்து சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். அதே போல பல்வேறு பெண்களும் இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க என்ன சொல்றாங்க கேட்கலாம். இது என்னோட குடும்பம் தாங்க, என் தம்பி தாங்க இறந்திருக்கிறாப்ல. அதுக்கு உண்டான நியாயத்தை கொடுங்க. இந்த இடத்துக்கு நல்ல தீர்வு கொடுங்க. இந்த மக்களுக்கு நல்ல நன்மை செய்யுங்க. எல்லாம் சோத்த கூட எல்லாம் வேலைக்கு போனதாங்க, கூலி வேலைக்கு போனதாங்க. அந்த பொழப்பெல்லாம் விட்டு வந்துடும். 3 நாள் ஆச்சுங்க நாங்க தூங்கி நைட்டும் பகலும் கண் முடிச்சுன்னு உட்காந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அவன் 1 மாசமா அவன் டார்ச்சர்ல இருந்தான். இந்த அரசாங்கம் அதிகாரிங்க வரத்தை பார்த்து நான் கண் எமைக்கிற நேரத்தில் அவன் இறந்துருக்கான். எங்களுக்கு எவ்வளவு பரிதாபமா இருக்கு. 3 பிள்ளைங்க தத்தளிக்குதுங்க, குழந்தைங்க சோறு தண்ணியில கண்ணு தண்ணி நிலைமை பாருங்க. கொஞ்சம் எப்படி இருக்கான் பாருங்க. உட்காந்து இருக்கிறாங்க, அனாதையா இருக்குதுங்க அங்க எங்க தம்பி. என்னோட பையன் ஒரே ஒரு விண்ணப்பம், இதுக்கு நீங்க தான் நல்ல தீர்வு காணணும். அவனால பேச முடியலங்க. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், மன உளைச்சல்ல இருக்கிறான்.
ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் நாங்க. ஒரு யாருக்கு என்ன ஆதரவு சொல்லணும்னு எங்களால முடியல. இவ்வளவு ஜனம் சேர்ந்து இருக்குன்னா இன்னொரு உயிர் போக கூடாது. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க போய் உயிர் இறந்துச்சு. இன்னும் மட்டும் யாரும் எதுவும் பண்ண கூடாது. அதுக்கு உண்டான தீர்வு கொடுங்க. ஏன்னா நாங்க இவங்க அப்பா வந்து குழந்தை 5 வயசுல இருந்து இந்த இடத்துல இருந்து வாழ்றாங்க. கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் அவங்க வீடு கூட நாங்க வீடு கூட கட்டலங்க. இருக்கிறது தோண்ட வீட்டுல வாழ்றோம். அந்த நிலைமையில இருக்கும்போது மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டு அவன் செத்திருப்பான். அதனால நீங்க இப்ப நல்ல நடவடிக்கை எடுங்க. எங்களுக்கு இடம் எங்க தேவை. எங்க இடம் இருக்கிற இடம் எல்லாருக்கும் வேணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த இடமே போதும். இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் நாங்க போக முடியாது. நாங்க இங்கதான் இருப்போம். யாரும் எடுக்க கூடாது. எடுக்காதீங்க. ஏன்னா இந்த ஜனங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க, கஞ்சி குடிக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றவங்க நாங்கெல்லாம். என்ன இப்ப நாங்க இருக்கிற நிலைமைதான் அடுத்தவங்களுக்கு வரும். இதே அடுத்தவங்க எடுக்க கூடாது. இதே நாங்க எடுத்த முடிவு யாரும் எடுக்க கூடாதுங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிங்க வந்து பேச சொல்லுங்க. அடுத்த வர சொல்லுங்க. எதுவும் வரக்கூடாது. ஐயா, இந்த பகுதியில நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு வந்து இந்த வீடு கட்டி அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு. அத்தனை ஆண்டு நாங்க இங்க பார்த்த வாழ்க்கைய திடீர்னு வந்து ஒரு 5 செகண்ட்ல நீங்க இடிக்க வந்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் எங்க இருந்து போகும்? என்னோட மகன் தான் இறந்து போனவன். எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கும் எங்களுக்காக போராடுற இத்தனை பேருக்கும் நீங்க உறுதுணையா இருந்து எங்களுக்கு எங்க வாழ்வளிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2 மணி நேரமாக போராட்டத்தில் பெறும் மக்கள் தெரிவிக்கையில் 30 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் திடீரென ஆக்கிரமிப்பு அகற்றுவது ஏற்படுவதல்ல, இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கைவிடும்படி அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் சுமூக முடிவு எட்டப்படும், போராட்டம் கைவிடும் என்று சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.